நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று முழங்கியபடி 40 தொகுதிகளிலும் வெற்றியை தேடி தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்களும் அக்கூட்டணியை சேர்ந்த புதிய எம்பிக்களும் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அக்கட்சி தொண்டர்கள் மேளதாள முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் வந்த கார் மீது மலர்களை தூவி அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வென்றவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆர். ராசா, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோரும் ஜோதிமணி, சுதா, சசிகாந்த் செந்தில், விளவங்கோடு இடைத்தேர்தலில் வென்ற தாரகை கத்பட், மதிமுகவின் துரை வைகோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ்கனி, இடதுசாரி கட்சிகளின் சு. வெங்கடேசன், சச்சிதானந்தம், சுப்பராயன், வை. செல்வராஜ் உள்ளிட்டோரும் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக தலைவராக இல்லாமல் சாதாரண ஒரு தொண்டர் போல் இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தகவல் கொடுத்து கொண்டே இருந்தார். பிரமிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரவு பகலாக பணியாற்றி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மகத்தான பணியின் காரணமாக மாபெரும் வெற்றியினை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிற வெற்றி இந்தியாவையே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று மமதையோடு பேசிய நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு தனித்த ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான முன்முயற்சி, தோழமை கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து தொகுதி பங்கீடு அவைகளெல்லாம் வெற்றிகரமாக முடித்ததோடு தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்ட முறையின் காரணமாகவும் அரசு தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியதன் காரணமாகவும் இந்த அணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்ல, புதுவையும் உட்பட்டு கிட்டத்தட்ட 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம். இதை எதை காட்டுகின்றது என்றால், மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதைதான் சுட்டிக்காட்டுகின்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற உரிய வியூகம் அமைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா. முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே.பி. தங்கபாலு, தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.